பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் 91ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வார்த்தை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தை தொடங்குகிறதே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பொழுது ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் பொல்லாப்பு வராது, எப்பொழுது ஒரு தெய்வ பிள்ளையின் கூடாரத்தை வாதை அணுகாது. அதுக்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். தேவனை தாபரமாய் கொண்ட எந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கும் பொல்லாப்பு வராது. தாபரம் என்பது என்ன? ஆண்டவரே, தேவனோடு குடியிருக்கிறது, தேவனோடு சார்ந்திருக்கிறது, சேர்ந்திருக்கிறது. ஆகவே தேவனை சார்ந்து சேர்ந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு பொல்லாப்பு வராது. தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு அந்த பிள்ளைகளுடைய கூடாரத்தில் தேவனே கூட இருக்கும்போது, தேவனே அந்த கூடாரத்தில் வாசம் பண்ணும்போது எப்படி வாதை அந்த கூடாரத்தை அணுக முடியும்? எப்படி பொல்லாப்பு வர முடியும்? ஆகவே ஒருவர் தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையில் பொல்லாப்புகள் சம்பவிக்கிறதானால், நாம் தேவன் நம்மோடு இருக்கிறாரா, தேவன் நம் அடைக்கலமாக இருக்கிறாரா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மோடு இருந்தால் ஹல்லேலூயா, நிச்சயமாகவே பொல்லாப்பு நேரிடாது. நிச்சயமாகவே வாதை ஒரு தெய்வ பிள்ளையின் கூடாரத்தை நெருங்காது. பிறகு எப்படி உள்ளால வரும்? நெருங்கவே செய்யாது, அணுகவே செய்யாது. ஆனால் எப்படி என்னை வேதனைப்படுத்த முடியும்? ஆகவே தேவன் தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற, தேவனை தாபரமாய் கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்பட்டால் பொல்லாப்பு வராது, வாதை நம்முடைய வீட்டின் அருகேயே வராது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு வார்த்தையில் தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கணும். மோசே எவ்வளோ வாஞ்சித்து கேட்கிறான் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் ஆனாலும் நீருக்கு எங்களோடு வராவிட்டால் அந்த அங்கே வேண்டாம், இந்த வனாந்தரம் போதும். அதுதான் ஒரு தெய்வ பிள்ளையின் வாஞ்சையாக இருக்கணும். கர்த்தருடைய கூடாரத்தில் அடைக்கலம், அல்லது கர்த்தர் நம் சார்பில், இந்த ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு இருப்பார். பொல்லாப்பு நேரிடாது, வாதை வீட்டின் பக்கத்திலே வராது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை அடைக்கலமாய் கொண்ட, உம்மை தாபரமாய் கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டார்கள். பொல்லாப்பு அணுகாது, வாதை கூடாரத்தையும் நெருங்காது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதை சுதந்தரித்து கொள்ள உம்முடைய கூடாரத்தில் அல்லது உம்மோடு இணைந்திருக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது. God bless you all. Praise the Lord.